நீட் எம்சிக்யூஸில் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் +1 இருக்கக்கூடிய கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் சாப்டர் இருக்கு இல்லையா, இதிலிருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம என்டர் ஆகிடுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அமங் த ஃபாலோவிங் த பேர் இன் விச் த டூ ஸ்பீஷஸ் ஆர் நாட் ஐசோசெக்சுரல் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதாவது பேர் ஆஃப் மாலிகுல்ஸ் 4 கொடுத்துட்டாங்க ஆப்ஷனில். இதில் எந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோசெக்சர் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஐசோசெக்சர்னா என்னென்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏற்கனவே நீங்கள் இதெல்லாம் படிச்சிருக்கீங்க. ஓகேவா, நாட் ஐசோசெக்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐசோஸ்ட்ரக்சர்னா ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. அதாவது அதோடைய கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அதாவது ஷேப் ஆஃப் த மாலிகுல் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய ஹைபிரிடைசேஷன் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். 2 மாலிகுல்ஸ்க்குமே ஷேப்பும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், ஹைபிரிடைசேஷனும் ஒரே மாதிரி இருக்கும். பட் ஸ்பீஷிஸ் வேறையாக இருக்கும். அதாவது அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருப்பாங்க. அவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஐசோஸ்ட்ரக்சரல் மாலிகுல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பேசிஸில் இங்கே இருக்கக்கூடிய பேர் ஆஃப் மாலிகுல்ஸில் யார் ஐசோஸ்ட்ரக்சர் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 பேராக இருக்காங்க இல்லையா, இந்த 2 பேராக இருக்கும்போது இதில் 2 பேர் யாரோ ஒருத்தவங்க என்ன செய்கிறாங்க ஐசோஸ்ட்ரக்சராக கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது நமக்கு புரியணும் அப்படின்னா கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியணும் இல்லையா. சிலிக்கான் F4 இருக்கட்டும், SF4 இருக்கட்டும், ஸோ PF6- SF6 இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்களோட ஸ்ட்ரக்சர்லாம் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள். ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு சிலிக்கான் F4 பார்த்தீங்கன்னா sp3 ஹைபிரிடைசேஷன். நல்லா பார்த்தீங்கன்னா இது இந்த ஹைபிரிடைசேஷன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். P பார்த்தீங்கன்னா 3 p ஆர்பிட்டல்ஸ் இருக்காங்க, ஒரு s ஆர்பிட்டல் இருக்காங்க, ஸோ 4 இருக்காங்க. ஸோ sp3 அப்படின்னு சொல்லும்போது 1 2 3 4. ஓகேவா, ஸோ இது sp3. இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. இங்கே இருக்கக்கூடிய இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்காங்களே இவங்களையும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இது உங்களுக்கு இதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் சாப்டரில் இதை பற்றி பேசியிருக்கோம். ஸோ 1 2 3 4 5 5 அப்படின்னு சொல்லும்போது sp3d ஆர்பிட்டல்ஸ். ஸோ sp3d ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது இங்கே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 5 பாண்ட் வந்துட்டாங்க. இது இப்படியும் எழுதலாம். இது ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா சீசா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். சீசா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் நம்ம ஆல்ரெடி பேசினது தான், சரியா. ஸோ இது இந்த மாதிரியும் நம்ம டிராயிங் பண்ணலாம், எப்படியும் டிராயிங் பண்ணலாம். பட் இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சீசா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். இதே தான் sp3d ஹைபிரிடைசேஷன் தான் இது. ஓகேவா, நெக்ஸ்ட் B பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு sp3. இது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா sp3 தான், இவரும் sp3 தான். கிட்டத்தட்ட டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் தான். 1 2 3 4 1 2 3 4. இந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்காங்க இல்லையா, ஸோ அது 4ஆக கன்சிடர் பண்ணுறோம். சார் டபுள் பாண்டெல்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா டபுள் பாண்டை கன்சிடர் பண்ணக்கூடாது, சிங்கிள் பாண்டாக தான் நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ 1 2 3 4 தான் எடுத்துக்கணும். ஸோ sp3 ஹைபிரிடைசேஷன். நெக்ஸ்ட் C பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் sp3 ஹைபிரிடைசேஷன் தான், இவரும் sp3 ஹைபிரிடைசேஷன் தான், இவரும் பார்த்தீங்கன்னா sp3 ஹைபிரிடைசேஷன் தான். நெக்ஸ்ட் அதே மாதிரியே D பாருங்களேன், 1 2 3 4 5 6 இருக்காங்க. ஸோ 6 அப்படின்னு சொல்லும்போது sp3d2 ஹைபிரிடைசேஷன். இவங்களாம் sp3d2 ஹைபிரிடைசேஷன் இருக்காங்க. இவரும் பார்த்தீங்கன்னா sp3d2 ஹைபிரிடைசேஷன் தான். எப்படி சார் அப்படி 6 வருது பாருங்கள், 3 4 5 6. புரியுதுங்களா? ஸோ அப்போ இவருடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னா ஆக்டோஹெட்ரல் தான். 2 பேருமே ஆக்டோஹெட்ரல் தான். ஓகேவா, இவங்க 2 பேருமே ஆக்டோஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் தான். நெக்ஸ்ட் அதே மாதிரியே இவர் டெட்ராஹெட்ரல், இவங்களும் டெட்ராஹெட்ரல். ஹைபிரிடைசேஷனாக சேமாக தான் இருக்காங்க. பட் ஒருத்தர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கார் பாருங்க. யார்? இவர் sp3 இருக்காரு, இவர் sp3d இருக்காரு. இவர் டெட்ராஹெட்ரலாக இருக்காரு, இவர் ட்ரைகோனல் பைபிரமிடலாக இருக்காரு. இவர் டெட்ராஹெட்ரலாக இருக்கார் அப்படின்னா இவர் ட்ரைகோனல் பைபிரமிடலாக இருக்காரு. ட்ரைகோனல் பைபிரமிடல். அப்போது ஸ்ட்ரக்சர் வேறையாக இருக்குது, அதே சமயத்தில் ஹைபிரிடைசேஷனும் வேறையாக இருக்குது அப்படின்னா அப்போ இவர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் நாட் ஐசோஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். யார்? இவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோம் 2 ஸ்பீஷஸ் ஆர் நாட் ஐசோஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இவர் தான் நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ கொஞ்சம் நிதானமாக அப்சர்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கரெக்டான ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் another கொஸ்டின் பார்ப்போம். In a regular octahedral molecule MX6 the number of XMX bonds at 180 degrees அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்டோஹெட்ரல் மாலிகுல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, MX6 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எத்தனை, அதாவது நம்பர் ஆஃப் XMX பாண்ட் வந்து 180 டிகிரி ஆங்கிளில் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 2 6 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம டிராயிங் பண்ணிவிடுவோமே. ஸோ ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்குது அப்படின்னா ஸோ 1 ஓகேவா 2 3 கொண்டு வந்துடும். ரொம்ப சிம்பிள். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் தான். இவங்க எல்லாருமே எக்ஸ் தான். யாரோ எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் இருக்காங்க, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்காங்க.
ஓகேவா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க எப்படி 180 டிகிரி இருக்காங்க, 1 2 3. ஓகேவா, எல்லாருமே ஒருத்தவங்களுக்கு எப்படி இருக்காங்க, 180 டிகிரி ஆங்கிளில் இருக்காங்களா. ஓகேவா. ஸோ இவங்க எல்லாருமே ஒருத்தவங்க 180 டிகிரி ஆங்கிளில் இருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்குது. 3 தான் வரும், 1 2 3. புரியுதுங்களா. ஸோ இது உங்களுக்கு ஆங்கிளாக வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இது வந்துடும். ஸோ இது உங்களுக்கு ஆங்கிளாக வரும். ஸோ 180 டிகிரி இப்படி தான் உங்களுக்கு வரும். புரியுதா. நெக்ஸ்ட்டு அனதர் கொஸ்டின் பார்ப்போம். H2O is dipolar whereas BF2 is not, it is because அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட்டர் மாலிகுல் பார்த்தீங்கன்னா டைபோலராக இருக்குதுன்றாங்க. அதே பெரிலியம் F2 பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டைபோலராக இல்லை, டைபோலார் 0 அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. The electronegativity of F is greater than oxygen. H2O involves hydrogen bonding whereas BF2 is discrete molecule சொல்கிறாங்க. H2O is linear and BF2 is angular. H2O is angular and BF2 is linear. தியரட்டிக்கலாக நம்ம பார்த்துட்டோம், பட் ஸ்ட்ரக்சராக பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். வாட்டர் மாலிகுல்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருப்பாங்க. இதில் டைபோலார் எப்படி கிரியேட் ஆகும்னா எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் ஆக்சிஜன் இருக்கிறதுனால இவர் பக்கம் தான் எலக்ட்ரான் அதிகமாக அட்ராக்ட் ஆகும். ஸோ அப்போது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் பக்கம் தான் அட்ராக்ட் ஆகும். ஸோ இங்கே உங்களுக்கு டோ மைனஸ் ஆகும், இங்கே பார்த்தீங்கன்னா டோ ப்ளஸ்ஸாக மாறிடுவாங்க இல்லையா. ஸோ பொலாரிட்டி கண்டிப்பாக கிரியேட் ஆகும். இது டைபோலார்னு சொல்கிறோம், இது நம்ம டைபோலார் அப்படின்னு சொல்கிறோம். அதே BF2 பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஃப்ளோரின் இருக்கார், இங்கே ஒரு ஃப்ளோரின் இருக்கார் அப்படின்னா பெரிலியத்திட்ட இருக்கக்கூடிய எலக்ட்ரானை யார் அதிகமாக அட்ராக்ட் பண்ணுவாங்க, ஃப்ளோரின் ஒரு பக்கம் அட்ராக்ட் பண்ணுவார். ஸோ இவர் இந்த பக்கம் அட்ராக்ட் பண்ணுவார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட் டைரக்ஷனில் போலார் அட்ராக்ஷன் இருக்கும்போது கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ இங்கே டைபோல் பார்த்தீங்கன்னா 0 தான் இவருக்கு டைபோல் பார்த்தீங்கன்னா =0 தான். பட் இவர் டைபோலார் மாலிகுலாக இருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் இவர் ஆங்குலராக இருக்கார், இவர் லீனியராக இருக்கார். அதனால் இது தான் கரெக்டான ஆன்சராக இருக்க முடியும். H2O is angular and BF2 is a linear. ஓகேவா. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், கரெக்டான ஆன்சர் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். In an octahedral structure, the pair of d orbitals involved in D2sp3 hybridization is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சரில் இந்த d orbitals இருக்காங்க இல்லையா, ஏன்னா D2sp3 hybridization சொல்லிட்டாங்க ஆக்டாஹெட்ரலில். அதில் இந்த d ஆர்பிட்டலில் எந்த ஆர்பிட்டால்ஸ் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது dz2 dxz dx2 dy2 dz2 இந்த மாதிரி 4 கொடுத்துட்டாங்க. இதில் எந்த d ஆர்பிட்டல்ஸ் ஹைபிரிடைசேஷனில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது நமக்கு புரியணும் அப்படின்னா இந்த ஆக்டோஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் மாலிகுல்ஸோடைய ஹைபிரிடைசேஷன் நமக்கு தெரியணும், அது எப்படி நடந்திருக்குன்றது தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் அப்படின்னா ஹெக்ஸாமின் கோபால்ட் எடுத்துக்கலாம். ஹெக்ஸாமின் கோபால்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா கோபால்ட்டுக்கு வந்து 3+ தான். ஸோ 3+ அப்படின்னு சொல்லும்போது 3 எலக்ட்ரான்ஸ் லாஸ் பண்ணுறாரு. ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா கோபால்ட்டுக்கு வந்து 3d7 4s2. ஓகேவா. ஸோ 3d7 4s2 அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் எப்படி எழுதுவீங்க, d ஆர்பிட்டல்ஸ் எடுத்துப்போம், தென் 3d7 4s2 4pயும் எடுத்துப்போம். ஏன்னா ஹைபிரிடைசேஷன் அப்படி தான் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஸோ இது உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும் 1 2. இதில் 3d7 அப்படின்னு சொல்லும் பொழுது 1 2 3 4 5 6 7. இதில் உங்களுக்கு 1 2. ஓகேவா. இப்போ 3d7 4s2 அப்படின்னு சொல்லும்போது 3 எலக்ட்ரான் லாஸ் பண்ணியிருக்காங்க. 3 எலக்ட்ரான் லாஸ் பண்ணும்பொழுது 3 எலக்ட்ரான் கண்டிப்பாக லாஸ் ஆகும். எப்போ அப்படின்னா 4sல 2 எலக்ட்ரானும் தென் d ஆர்பிட்டல்ஸில் 1 எலக்ட்ரான் லாஸ் ஆகும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 4sல 2 எலக்ட்ரான் போயிடுறாங்க, d ஆர்பிட்டல்ஸ் ஒரு எலக்ட்ரான் போயிட்டாங்க அப்படின்னா இப்போ என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா பேர் ஆகுவாங்க. எப்படி பேர் ஆகுவாங்க அப்படின்னா இங்கேருந்து இவர் பேர் ஆகிடுவார், இங்கேருந்து இவர் பேர் ஆகிடுவார். ஓகேவா. ஸோ அப்படி பேர் ஆணிச்சு அப்படின்னு ஆணிச்சுன்னா இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்லாம் போயிடுமா, போயிடுமா. இது யார் அப்படின்னா 3d தான். ஓகேவா. இது 3d, இது 4s, இது 4p. ஓகேவா. ஸோ அப்படி பேர் ஆகும்பொழுது இங்கே ரிமைனிங் யார் இருக்காங்க, d ஆர்பிட்டல் 2 இருக்காங்க, 4s ஆர்பிட்டல் இருக்காங்க, 3 4p ஆர்பிட்டல்ஸ். அப்போது D2sp3 ஹைபிரிடைசேஷன், D2sp3 ஹைபிரிடைசேஷன். சரி சார், இந்த d ஆர்பிட்டலில் யார் அந்த d ஆர்பிட்டலாக இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது யார் அப்படின்னா dxy. சரி, யார் இது, இது யார் அப்படின்னா dyz. இது யார் அப்படின்னா dzx. இது யார் அப்படின்னா dx2 y2. இது யார் அப்படின்னா dz2.
அப்படி தானே இருந்தாங்க. அப்போது இவங்க தான் என்ன செய்கிறாங்க, அந்த ஹைபிரிடைசேஷனில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. dx2 y2 dz2 இருக்காங்க, இவங்க தான் அந்த ஹைபிரிடைசேஷன் உள்ள என்ட்ரு ஆயிருக்காங்க. ஏன்னா அவங்க தான் d ஆர்பிட்டல் லாஸ்ட்டாக இருக்காங்க. அப்போ அதான் d2sp3ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் யார் வராங்க, பாண்டிங் வரப்போகிறா. இங்கே எல்லா இடத்துல அமோனியா வராங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் NH3 இங்கேயும் NH3 6 அமோனியா வரணும் இல்லையா. ஸோ NH3 எல்லா இடத்துலையும் வந்துடும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கொஷின் பேசிஸில் dx2 y2 dz2 இவர் தான் அந்த d ஆர்பிட்டல்ஸ் ஹைபிரிடைசேஷனில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இது மாதிரி கொஞ்சம் நிதானமாக பார்த்து புரிஞ்சு எழுதுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இன் BrF3 molecule the lone pairs occupy equatorial positions to reduce. In bromine F3 molecules the lone pairs occupy equatorial position to reduce அப்படின்னு கேட்டிருக்காங்க. bond pair lone pair repulsionா மட்டும்தானா, அல்லது bond pair repulsion மட்டும்தான் இருக்குதா, lone pair repulsion and bond pair lone pair repulsionா, அல்லது lone pair repulsion மட்டும்தானா, இதான் கேட்டிருக்காங்க. இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரிஞ்சாதான் அதை நம்ம கரெக்டாக சொல்ல முடியும். ஸோ புரோமின் இருக்கார் அப்படின்னா 3 இடத்துல F இருக்காங்க, ஃப்ளோரின் இருக்காங்க. ஓகேவா. இதில் பேர் ஆஃப் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல வருவாங்க. ஓகேவா. இப்போது எப்படி ரிப்பல்ஷன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லோன் பேர் ரிப்பல்ஷன் 2 வரும். இந்த இடத்துல இவங்க 2 பேருக்கு இடையில வரும். அதேமாரி லோன் பேருக்கு பாண்ட் பேர் ரிப்பல்ஷனும் இருக்கும். இது பாண்டு இல்லையா, ஃப்ளோரினுக்கும் புரோமினுக்கு இடையில பாண்ட் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு இடையில ரிப்பல்ஷன் இருக்கும். ஒருத்தவங்கள்ட்ட ரிப்பல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்போது லோன் பேர் ரிப்பல்ஷனும் இருக்காங்க, லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷனும் இருக்காங்க. அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா லோன் பேர் ரிப்பல்ஷன் அண்டு பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் இருக்காங்க இல்லையா, இதுதான் அதுக்கான கரெக்டான ஆன்சராக இருக்கும். சரியா. அப்போது இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு கிளியராக புரிஞ்ச பிறகு இதை நம்ம ஈஸியாக எழுத முடியும். ஓகேவா. நெக்ஸ்ட் அனதர் பார்ப்போம். த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் இன்க்ரீசிங் கோவலன்ட் கேரக்டர் இஸ் ரெப்ரசன்டட் பை. த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் இன்க்ரீசிங் கோவலன்ட் கேரக்டர் இஸ் ரெப்ரசன்டட் பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோவலன்ட் கேரக்டர் வந்து இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆர்டரில் எது வந்து கரெக்டான இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக இந்த கோவலன்ட் கேரக்டர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு கேட்டையான்ஸ் ஸ்மாலஸ்ட் சைஸாக இருக்கோ, ஹையஸ்ட் சார்ஜாக இருக்கோ, அவர் கோவலன்ட் பாண்டுக்கு ஃபேவராக இருப்பார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு அதாவது கேட்டையான் அந்த மெட்டல் இருக்கார் இல்லையா, இந்த மெட்டல் வந்து கேட்டையானிக் கண்டிஷனில் இருக்கும்போது அவர் எந்த அளவுக்கு ஸ்மாலஸ்ட் சைஸாக இருக்காரோ, அதே சமயத்தில் ஹையஸ்ட் சார்ஜாக இருக்காரோ, அவர் வந்து கோவலன்ட் பாண்டுக்கு ஃபேவராக இருப்பார்னு அர்த்தம். ஓகேவா. அதே சமயத்தில் பாண்டை யார் டிசைட் பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. சரியா. ஸோ அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா இதில் எல்லா இடத்துலையும் இருக்க டோட்டலான எலிமெண்ட்டில் யாருன்னு பார்த்தீங்கன்னா லித்தியம், பெரிலியம், சோடியம். ஓகேவா. ஸோ லித்தியம் இருக்கார், பெரிலியம் இருக்காங்க, சோடியம் இருக்காங்க. சோடியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 வரும். 11 அப்படின்னு சொல்லும்பொழுது சோடியம் ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணிட்டார் குளோரின்ட்டு அப்படின்னா இதில் 10 தான் இருக்குது. ஓகேவா. 10 எலக்ட்ரான் தான் இருக்காங்க. இதில் பெரிலியம், ஹைட்ரஜன், லித்தியம், பெரிலியம். ஸோ 3 அப்படின்னு சொல்லும்பொழுது பெரிலியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணுறாரு. ஏன்னா 2 Cl இருக்காங்க இல்லையா. 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணும்பொழுது அப்போ இவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 எலக்ட்ரான் தான் இருக்காங்க. 4ல் 2 எலக்ட்ரான் போயிடுச்சு அப்படின்னா 2 தான் இருப்பாங்க. ஸோ ரிமைனிங் 2. நெக்ஸ்ட்டு லித்தியம் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம் 3 பேர் இருக்காங்க. 3ல் ஒரு எலக்ட்ரானை Cl லாஸ் பண்ணும்போது இதில் 2 தான் இருக்காங்க. புரியுதுங்களா. கான்செப்ட் என்ன சொல்லுது அப்படின்னா எந்த அளவுக்கு கேட்டையான் ஸ்மாலஸ்ட் சைஸாக இருக்கோ, சார்ஜ் அதிகமாக இருக்கோ, அவர் கோவலன்ட் பாண்டுக்கு ஃபேவராக இருப்பார் அப்படின்னு சொல்லுது. சோடியம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அட்டாமிக் சைஸ் பெருசு தான். அயனிக் கண்டிஷனில் ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணியிருந்தாலுமே Na+ இருக்கும்பொழுது அவருடைய சைஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. பெரிலியம் அண்ட் லித்தியம் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா பெரிலியம் 4 எலக்ட்ரானால் 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணியிருக்காங்க. பட் லித்தியம் பார்த்தீங்கன்னா 3ல் 1 தான் லாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவரை கம்பேர் பண்ணும்போது இவருடைய சைஸ் கண்டிப்பாக சின்னதாக தான் இருக்கும். ஓகேவா. ஏன்னா அது சேம் டைம் சார்ஜ் அதிகமாக இருக்கும். 4 புரோட்டான் இருக்காங்க, 2 எலக்ட்ரான் தான் இருக்காங்க. ஸோ கேட்டானிக் சைஸ் ஸ்மாலாக இருக்குது, அட் தி சேம் டைம் சார்ஜ் அதிகமாக இருக்குது. அப்போது பெரிலியம் தான் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் கோவலன்ட் பாண்டுக்கு. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா பெரிலியம் Cl2 இருக்கார் இல்லையா, இவரை நம்ம ஃபஸ்ட்டாக கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு பிறகு லித்தியம் வரும், அதுக்கு பிறகு சோடியம் வரும். புரியுதுங்களா. ஏன்னா இவர் கேட்டானிக் சைஸில் சைஸ் கம்மியாகவும் இருக்கார், சார்ஜ் அதிகமாக இருக்கார். அதுக்கு பிறகு லித்தியத்தை வைக்கிறோம், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சோடியம் வரும். ஏன்னா 2 Cl கூட பாண்டிங்கில் இருக்கா பாருங்க பெரிலியம். அதனால் இவரை பொறுத்த வரைக்கும் ஸ்மாலஸ்ட் சைஸ், சார்ஜ் அதிகமாக இருக்காங்க கேட்டையானை பொறுத்த வரைக்கும். ஓகேவா. அப்போது இவரை தான் நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணுறோம். இந்த ஆர்டர் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் இன்க்ரீசிங் கோவலன்ட் கேரக்டர் ரெப்ரசன்டட் பை இந்த ஆர்டர் தான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோவிங் வுட் ஹேவ் எ பர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இதில் இருக்கக்கூடிய அந்த 4 ஆப்ஷனில் யாருக்கு வந்து பர்மனெண்ட் டைபோல் மொமெண்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. BF3 இருக்கட்டும், SiF4 இருக்கட்டும், SF4 இருக்கட்டும், XeF4 இருக்கட்டும். ஸோ இவங்களோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 ஸ்ட்ரக்சர் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ புரோமின் F3 அப்படின்னு சொல்லும்பொழுது இவருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா போலார் அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பர்மனெண்ட் டைபோல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை, கேன்சலேஷன் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காகவே. நெக்ஸ்ட் இவர் பார்த்தீங்கன்னாலும் ஃப்ளோரின் சிலிக்கான்ட்டேருந்து அட்ராக்ட் ஆகிடுவாங்க. ஸோ இப்படி அட்ராக்ட் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் கேன்சலேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பிளானார் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இது வாய்ப்பே கிடையாது. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளோரின் சல்ஃபர்லேருந்து அட்ராக்ட் பண்ணுறாரு தான். பட் இங்கேயும் உங்களுக்கு டாப்லேயும் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான் மேலே அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அட்ராக்ட் பண்ணும்போது ஆப்போசிட் டைரக்ஷனில் polarity கிரியேட் ஆகுது பாருங்கள். ஸோ மேலே ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணுறாங்க, அட் சேம் டைம் 4 ஃப்ளோரின் அட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு போலார் கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது இவருக்கு தான் பர்மனெண்ட் டைபோல் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களாம் ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக்காக கேன்சலேஷன் ஆகிடுவாங்க. பட் இவருக்கு பர்மனெண்ட் டைபோல் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா SF4 இருக்கார் இல்லையா, இவர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், பர்மனெண்ட் டைபோல் மொமெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு, in which of the following molecules all the bonds are not equal அப்படின்னு கேட்டிருக்காங்க. which of the following molecules all the bonds are not equal. கொடுத்துருக்கக்கூடிய அந்த 4 மாலிகூல்ஸில் யாருக்கு பாண்ட் வந்து ஈக்குவலாக இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாருமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு மாலிகூல்ஸ்க்கு வந்து பாண்ட் ஈக்குவல் கிடையாது தான். சார் இதெல்லாம் எப்படி சார் நான் படிக்கிறது, கஷ்டமாக இருக்கும் மேம். இது வந்து நீங்கள் ஞாபகப்படுத்தி தான் வச்சுக்கணும். ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாலிகூல்ஸில் இந்த பாண்டு வேரி ஆகி இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் மட்டும் கொஞ்சம் நீங்கள் ரீகால் பண்ணணும் அடிக்கடி. அப்போ தான் உங்களால் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம மெஷர் பண்ணிலாம் சொல்ல முடியாது. ஆல்ரெடி டேட்டா நம்மக்கிட்ட இருக்குது. அந்த டேட்டா நம்ம மெமரி பண்ணியிருந்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த 4 பேரில் பார்த்திங்க அப்படின்னா யாருக்கு பாண்ட் லெங்த் வேரி ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த NF3 பார்த்தீங்கன்னா இப்படி இருக்காங்க. ஸோ ALF3 இப்படி இருக்காரு, BF3 இப்படி இருக்காரு, CLF3 இந்த மாதிரி இருக்காங்க. இதில் பாண்ட் லெங்த் யாருக்கு வேரியேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த CLF3 இருக்காங்க இல்லையா, இவருக்கு தான் பாண்ட் லெங்த் வேரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நீங்கள் மைண்டில் இருக்கணும் இதெல்லாம். ஓகேவா? இதான் ஒன்று நம்ம ஒன்றும் டெக்னிக்லாம் ஒன்றும் கிடையாது. பட் இதுதான் வாய்ப்பு. இதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி இருக்கக்கூடிய இந்த லோன் பேர் ரிப்பல்ஷன் தென் லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் இருக்காங்களே, இப்போ லாஸ்ட்டாக பார்த்த மாதிரி தான் இவருக்கும். ஸோ இந்த ரிப்பல்ஷனால் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு எஃப்க்கு மட்டும் பாண்ட் லெங்த் கொஞ்சம் ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் 1.69 இருக்குது பைக்கோமீட்டர் அப்படின்னா எல்லா ஃப்ளோரினுக்கும், ஒருத்தருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 1.59 பைக்கோமீட்டராக இருக்கும். இதுக்கு என்ன சார் ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த ஈக்குவட்டோரியல் பொசிஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த பேர் இந்த எஃப் இருக்காங்க இல்லையா, இந்த ஈக்குவட்டோரியல் பொசிஷன் இருக்காங்க இல்லையா, அதாவது இப்படி இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஈக்குவட்டோரியல் பொசிஷன் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இந்த பாண்ட் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு S ஆர்பிட்டல், தென் ஒரு PX, தென் ஒரு PY. இப்போ இந்த S ஆர்பிட்டல் PX PY சொல்லும்போது இந்த 3 பேருடைய கேரக்டர் இதில் காம்பினேஷன் இருக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த ஆக்சியல் பொசிஷன் இருக்காங்க பாருங்கள், இது எப்படி கிரியேட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா PZ இருக்குது, தென் DZ ஸ்கொயர் இருக்குது. இந்த 2 காம்பினேஷனில் இந்த ஆக்சியல் பொசிஷன் கிரியேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான காம்பினேஷனில் இந்த பாண்டு கிரியேட் ஆகும்போது அவங்களுக்குன்னு ஒரு ஆக்சியல் பொசிஷன்லாம் இருக்கு இல்லையா, அந்த அடிப்படையில் ரிப்பல்ஷன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃப்ளோரின் பாண்டு மட்டும் என்ன ஆகுது உங்களுக்கு ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 1.59 பைக்கோமீட்டர் வருது. ஸோ அதனால் இவரும் தான் அதுக்கு காரணமாக இருக்குது. இந்த மாலிகூல்ஸ் தான் அந்த ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா CLF3 இருக்காங்க இல்லையா, இதுதான் பார்த்தீங்கன்னா பாண்ட் லெங்த் ஈக்குவலாக இல்லை. ஸோ அது அப்படி பார்த்தீங்கன்னா பாண்ட் ஆர் நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த மாலிகூல்ஸ் தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் பிட்வீன் நைட்ரஜன் அண்ட் ஃப்ளோரின் இஸ் கிரேட்டர் தென் நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன். Yet the dipole moment of NH3 is 1.5D is greater than that of NF3 is 0.2D. This is because அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்கள், நைட்ரஜன் அண்டு ஃப்ளோரின் பார்த்தீங்கன்னா NH விட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம் கம்பேர் பண்ணும்பொழுது. NH-உடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா NF-ஓட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா NH விட அதிகம். பட் டைபோல் மொமெண்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா NF3க்கு 1.5D இருக்காங்க, NH3க்கு 1.5D இருக்காங்க. பட் அது NF3 பார்த்தீங்கன்னா 0.2D தான் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருந்தால் பொலாரிட்டி அதிகமாக இருக்கும் நம்ம நினச்சிருப்போம். பட் அப்படி இல்லை, இங்கே வேறு மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரக்சரை ட்ராயிங் பண்ணிடுவோம். NH3 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நைட்ரஜன் இருக்கார் அப்படின்னா ஹைட்ரஜன் இருக்காங்க, ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ பொலாரிட்டி எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். அதே
NF3 பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் இருக்காருன்னு வச்சுப்போம், இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ ஃப்ளோரின் இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஃப்ளோரின் பக்கம் அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அட்ராக்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு இவரும் இந்த சைடில் நைட்ரஜனில் இருக்கக்கூடிய பேர் ஆஃப் எலக்ட்ரானும் ஆப்போசிட் டைரக்ஷனில் அட்ராக்ட் பண்ணுவார். ஸோ அப்படி அட்ராக்ட் பண்ணது ஆட்டோமேட்டிக்காக டைபோலார் கேன்சல் ஆகிடும், பொலாரிட்டி கேன்சல் ஆகிடும். பட் கேன்சலேஷன்னா மேக்ஸிமம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கிடையாது, மேக்ஸிமம் கேன்சலேஷன் ஆகும். ஸோ அப்படி கேன்சலேஷன் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேர் கம்பேர் பண்ணும்போது இவருக்கு பொலாரிட்டி அதிகமாகுது. ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் உங்களுக்கு அதாவது போலார் கிரியேட் ஆகிற மாதிரி இங்கே ப்ளஸ் ஆகுது, இங்கே உங்களுக்கு மைனஸ் ஆகுது. இங்கே ஃபுல்லாக டோ மைனஸ் ஆகிடுவாங்க, இங்கே டோ ப்ளஸ் ஆகிடுவாங்க எல்லா இடத்துலையும். பட் இங்கே ஆப்போசிட் டைரக்ஷனில் அட்ராக்ட் பண்ணும்பொழுது டைபோலார் கேன்சல் ஆகுது. ஸோ அந்த பேசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு NH3 வந்து உங்களுக்கு 1.5D இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எந்த பாயிண்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, in NH3 the atomic dipole and bond dipole are the same direction. நல்லா பாருங்க, in NH3 the atomic dipole and bond dipole are in the same direction. Same direction-ஆ இருக்குது. Whereas NF3 these are in opposite direction அட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால உங்களுக்கு polarity குறையுது, அவருக்கு அதிகமாகுது. ஓகேவா, இதுதான் இதுக்கான ஆன்சர். அப்போது இதை நம்ம கரெக்டுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, which of the following species has a linear shape அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த 4 சாய்ஸில் யாருக்கு லீனியர் ஷேப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஷேப் ஆஃப் த மாலிகூல்ஸ் நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும், கொஞ்சம் மெனக்கிட்டு தான் ஆகணும், ஒரு வழி கிடையாது. ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடு பார்த்திங்க அப்படின்னா SO2 பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா, சல்ஃபர் இருக்கார் அப்படின்னா ஸோ ஒரு ஆக்சிஜன் இருக்காங்க, ஒரு O இருப்பாங்க. O3 பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஸோ ஒரு ஆக்சிஜன் இருக்காங்கன்னா ஒரு O இருப்பாங்க. NO2 ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும், இது ப்ளஸ் இருப்பாங்க. ஓகேவா, அதே NO2 மைனஸ் பார்த்திங்கன்னா நைட்ரஜன் இருக்கார் அப்படின்னா அதில் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருப்பாங்க. சரியா, ஸோ எல்லா இடத்துலையுமே மோஸ்ட்லி பேர் ஆஃப் எலக்ட்ரான் இங்கே இருப்பாங்க. ரிப்பல்ஷன் இருக்குது இல்லையா, அதனால் அப்படி வரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இங்கே உங்களுக்கு ரிப்பல்ஷன் இருக்காது. ஸோ அந்த பேசிஸில் இவர் தான் லீனியராக இருக்கார். அப்போது NO2 ப்ளஸ் தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, நெக்ஸ்ட்டு, which of the following is not isostructural with SiCl4ன்னு கேட்டிருக்காங்க. which of the following is not isostructural with SiCl4. SiCl4 கம்பேர் பண்ணும்போது இவங்களில் யார் அவரோட ஐசோஸ்ட்ரக்சராக வரல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐசோஸ்ட்ரக்சர்னா என்ன நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின்லேயே பார்த்துட்டோம். ஓகேவா, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு SiCl4 பற்றி நம்ம ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுப்போம். SiCl4 பார்த்தீங்கன்னா 1 2 3 4 Cl இருப்பாங்க, Cl இவங்க எல்லாமே டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் தான், sp3 ஹைபிரிடைசேஷன். ஓகேவா, ஸோ இவர் கூட sp3 ஹைபிரிடைசேஷனாக இருக்கணும், ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம கரெக்டுன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு எடுத்துப்போமே SCl4 எடுத்துப்போம். சல்ஃபர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், இவர் அப்படி இருக்க மாட்டார். நம்ம C ஸ்டார் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி இருப்பார் இவர், இதில் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும், இப்படி இருப்பாங்க. இவர் ஆக்சுவலாக 1 2 3 4 5 இருக்காங்க. sp3 டீஹைபிரிடைசேஷன். இவர் பார்த்தீங்கன்னா sp3 டீஹைபிரிடைசேஷன், இவர் பார்த்தீங்கன்னா sp3 ஹைபிரிடைசேஷன். ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சு போச்சு இதான் கரெக்டான ஆன்சராக இருக்க முடியும்னு சொல்லி. இது sp3 ஹைபிரிடைசேஷன், இது sp3 டீஹைபிரிடைசேஷன், இது டெட்ராஹைட்ரல், இது ட்ரைகோனல் பைப்ரோபனல் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது கண்டிப்பாக ஃபஸ்ட்லேயே நம்ம சூஸ் பண்ணிடலாம், இவர் தான் இதுக்கான சரியான ஆன்சர்னு சொல்லி. புரியுதுங்களா, ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட்டு, the angular shape of molecules O3 consists of. O3 மாலிகுல்ஸில் எத்தனை சிக்மா பாண்ட் பை பாண்ட் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போது O3 மாலிகுலோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். சரியா, ஸோ இதில் எத்தனை சிக்மா பாண்ட் பை பாண்ட் இருக்காங்கன்னு பாருங்களேன். 2 சிக்மா பாண்ட் இருப்பாங்க, ஒரு பை பாண்ட் இருக்காங்க. இவர் சிக்மா, இவரும் சிக்மா தான், ஒரு பை. அப்போது எப்படி எழுதலாம், 2 சிக்மா பாண்ட் 1 பை பாண்டுன்னு சொல்லலாமா? 2 சிக்மா பாண்ட் ஒரு பை பாண்ட், 2 சிக்மா பாண்ட் ஒரு பை பாண்டாக இருக்காங்க. இது அதுக்கான கரெக்டான ஆன்சராக இருக்கும். சரியா, நெக்ஸ்ட், in the case of alkali metals the covalent character decreases in the order. in the case of alkali metals the covalent character decreases in the order அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாருமே மெட்டல் தான், அல்கலி மெட்டல்ஸ்னு சொல்லிட்டாங்க. அது எந்த மெட்டல்னால் நமக்கு தனியாக காமிக்கல, எல்லாருமே எம்னு சொல்லிட்டாங்க. ஸோ காமனான ஒரு மெட்டல். அவர் கூட ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் பாண்டிங்கில் இருக்காங்க. the covalent character decreases in the order அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆர்டரில் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
புரியுதா? இந்த பாயிண்ட் நமக்கு புரியணும்னா இந்த தியரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இந்த கோலன் கேரக்டர் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன், அதே மாதிரி இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. கோலன் கேரக்டர் இன் அன் அயனிக் காம்பவுண்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி சைஸ் ஆஃப் த கேட்டையான். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அயனிக் காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா கோலன் கேரக்டர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி சைஸ் ஆஃப் த கேட்டையான். அப்படின்னு அர்த்தம், கேட்டையான் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா கோலன் கேரக்டர் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் சொல்லிட்டோம் இல்லையா? ஸோ கேட்டையான் சைஸ் ரொம்ப ஸ்மால் சைஸாக இருக்குது அப்படின்னா கோலன் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும், அதிகமாக இருக்கும். அண்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி சைஸ் ஆஃப் த ஆனையான். சைஸ் ஆஃப் த ஆனையான் பிக் சைஸாக இருக்குது அப்படின்னா கோலன் கேரக்டரும் அதிகமாக இருக்கும். ஆனையானிக் சைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா கோலன் கேரக்டர் அதிகமாக இருக்கும். கேட்டானிக் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆப்போசிட்டில் ஹையர் லெவலில் இருப்பார் கோலன் கேரக்டர். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் பேசிஸில் தான் நம்ம பார்க்க போகிறோம். எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் சொல்லும்போது இவருடைய சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிக் சைஸாக இருக்கும். அப்போ இவருடைய சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ அயனிக் சைஸ் ஆனையான் பார்த்தீங்கன்னா பிக் டு ஸ்மாலாக அப்படி இது டிக்ரீசிங் ஆர்டரில் போகுது பாருங்கள். ஸோ இவர் தான் இப்போ கோவலன் கேரக்டர் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அப்படி தானே சொல்கிறாங்க, கோவலன் கேரக்டர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி சைஸ் ஆஃப் த ஆனையான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவருக்கு அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் இவர் குறையும், அதுக்கப்புறம் இது குறையும். சார் மெட்டலை பற்றி பேச வேண்டாமா, ஏன்னா மெட்டல் அயன் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு கேட்கலாம். மெட்டல் எல்லாமே சேம் தானே, ஒரே எம்னு கொடுத்துட்டாங்க, தனித்தனியாக பிரித்து காட்டல. அப்படி காமிச்சா வேணால் நம்ம தனியாக அதை பற்றி பார்க்கலாம். பட் அப்படி இல்லை, எல்லாருமே கேட்டையான்ஸ் தான், பட் ஒரே எம் தான் எல்லாருமே. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இவருக்கு தான் அதிகமாக கோவலன் கேரக்டர் இருக்கும், இவருக்கு குறையும், இது குறையும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின். அயோடினுக்கு மேக்ஸிமமாக இருக்கும், அதுக்கப்புறம் புரோமின், குளோரின், ஃப்ளோரின் வரும் இல்லையா? ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின். அயோடிக்கு தான் மேக்ஸிமம் கோவலன் கேரக்டர், தென் புரோமின், தென் குளோரின், அதுக்கப்புறம் ஃப்ளோரின். ஸோ அப்போது இவர் தான் கரெக்டான ஆர்டர். டிக்ரீசிங் ஆர்டரில் இப்படி தான் இருக்குது, இதுதான் கரெக்டான டிக்ரீசிங் ஆர்டர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த டாமினன்ட் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆர் பாண்ட் தட் மஸ்ட் பி overcome in converting liquid CH3OH to a gas அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த டாமினன்ட் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ்? இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டாங்க. மாலிகுல்ஸ் கடையில் இருக்கக்கூடிய இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸில் எந்த ஃபோர்ஸ் டாமினண்ட்டாக இருக்கும் இந்த மெத்தனாலில், CH3OHல? ஓகேவா? லண்டன் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸாக, ஹைட்ரஜன் பாண்டிங்காக, டைபோல் இன்ட்ராக்ஷனாக, கோவலன் பாண்டான்னு கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரக்சர் நம்ம எழுதிடுவோம். CH3 இருக்குது அப்படின்னா ஓ இருக்கார், ஹைட்ரஜன் இருக்கார் அப்படின்னா இவங்களுக்கு கடையில் கண்டிப்பாக ஹைட்ரஜன் பாண்டிங் தான் இருக்கும். ஸோ இவர் என்ன செய்வார் அப்படின்னா இன்னொரு மெத்தனால் இருக்கார் இல்லையா, அவர் கூட போய் பாண்டிங் பண்ணுவார். ஸோ இப்படி பாண்டிங் இருந்துக்கிட்டே இருக்கும். இவர் என்ன செய்வார், திரும்பவும் இவர் இன்னொரு மெத்தனால் கூட CH3OH கூட ஹைட்ரஜன் பாண்டிங் பண்ணுவார். இதை நம்ம ஹைட்ரஜன் பாண்டிங்னு சொல்கிறோம். ஓகேவா? டாட்டில் இருக்கணும். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்பீஷியஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அண்டர் நார்மல் கண்டிஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது Be2+ இருக்குது, போரான் 2 இருக்குது, Be2 இருக்காங்க, தென் லித்தியம் 2 இருக்காங்க. இதில் எந்த மாலிகுல் வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது நமக்கு புரியணும் அப்படின்னா நமக்கு மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி போகணும். பாண்ட் ஆர்டர் நமக்கு தெரியணும். பாண்ட் ஆர்டர் உங்களுக்கு தெரியும், எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? 1/2 பாண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 1/2 எழுதுவோம். ஸோ 1/2 பாண்டிங் மைனஸ் ஆன்டி பாண்டிங் இல்லையா? இப்படி தானே ஃபார்முலா. பாண்டிங் மைனஸ் ஆன்டி பாண்டிங், நம்பர் ஆஃப் பாண்டிங் எலக்ட்ரான் மைனஸ் நம்பர் ஆஃப் ஆன்டி பாண்டிங் எலக்ட்ரான் இல்லையா? ஸோ அதில் நமக்கு 0 வந்துச்சு அப்படின்னா அந்த மாலிகுல்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சப்போஸ் 1, 2, 3 கிடச்சுன்னா அது ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி அந்த மாலிகுல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெரிலியம் 2+ இருக்காங்களே, அதை பார்ப்போம். பெரிலியம் 2+ அப்படின்னு சொல்லும்போது ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாலிகுலில். ஸோ பெரிலியம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம். ஸோ 4. ஓகேவா? அப்போது 1s2 2s2 தான் சொல்கிறோம். ஒரு பெரிலியம் மட்டும் பார்த்தீங்கன்னா 1s2 2s1 இருக்காங்க. இவர் 2 பேருக்கு இடையில தான் பாண்டு கிரியேட் ஆக போகுது. ஸோ மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி படி பார்த்தீங்கன்னா 1s2 இது 1s2 2 பேருமே பெரிலியம் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா 2s2, ஒருத்தர் 2s2 இருக்கார், ஒருத்தர் 2s1 இருக்கார். ஓகேவா? இவங்க 2 பேரும் பெரிலியம் தான். அதில் இருக்கக்கூடியதை தான் நம்ம கொண்டுட்டு வரோம். மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ இதில் ஒருத்தர்கிட்ட 2 எலக்ட்ரான் இருக்காங்க, இதில் ஒருத்தர் மட்டும் தான் இருக்கார். ஸோ இதில் பாண்டிங் இருக்கும் 1, எக்ஸ்ட்ரா ஆன்டி பாண்டிங் 2 பேர் இருப்பாங்க. இதில் பாண்டிங் 2 பேர் இருப்பாங்க, இல்லை ஆன்டி பாண்டிங் ஒருத்தர் தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இவங்களுக்கு நம்ம நம்பர் ஆஃப் பாண்டிங் ஆன்டி பாண்டிங் கால்குலேட் பண்ணணும். பாண்டிங் பார்த்தீங்கன்னா 2, கீழே இருக்கிறதெல்லாம் எடுத்து போகல, 2, 4. ஓகேவா? அப்போது ஃபார்முலா அப்படி பார்த்தீங்கன்னா 1/2
2 4 4 மைனஸ் ஆன்டி பாண்டிங் எத்தனை பேர் இருக்காங்க 2 3 ஸோ 4 மைனஸ் 3 ஸோ இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 1 இருக்காங்க ஸோ 1/2 தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் ஓகேவா ஸோ 1 ஈக்குவல் டு 1/2 ஓகேவா ஸோ இது பார்த்தீங்கன்னா பார்ஷியலி பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஹாஃப்னு வந்துருக்கு இல்லையா வேல்யூ அதனால் இது பார்ஷியலான பாண்டுன்னு தான் சொல்கிறோம் பாண்டே இல்லைன்னு சொல்ல முடியாது பார்ஷியலாக இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு அதேமாரி போரான் 2 பார்ப்போம் போரான் 2 பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஹீலியம் லித்தியம் பெரிலியம் போரான் 5 ஓகேவா ஸோ போரான் பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p1 இருக்காங்க 5 எலக்ட்ரான் இருக்காங்க இவங்களுக்கு நம்ம அதே மாதிரி மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி எழுதுங்களேன் இதில் பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p1 ஓகேவா எல்லாருமே போரான் தான் அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் இருக்காங்க இதில் 2 எலக்ட்ரான் இருக்காங்க இதில் 1 எலக்ட்ரான் தான் இருக்காங்க ஓகேவா இதுலேயும் 1 எலக்ட்ரான் தான் இருக்காங்க இப்போது இவங்களும் போரான் எல்லாருமே போரான் ரெண்டு போரானுக்கு இடையில் உங்களுக்கு பாண்டு கிரியேட் ஆகுது ஓகேவா ஸோ அப்போது ஒரு பாண்டிங் ஆன்டி பாண்டிங் இருக்காங்க இங்கே பாண்டிங் மட்டும் இருக்காங்க ஆன்டி பாண்டிங்கில் யாரும் கிடையாது இவங்களுக்கு நம்ம பாண்ட் ஆர்டர் இப்போ எழுதணும் ஓகேவா பாண்ட் ஆர்டர் எப்படி எழுதுவோம் எத்தனை பாண்டிங் ஆர்பிட்டல் இருக்காங்க 2 4 6 ஓகேவா ஸோ 1/2 6 மைனஸ் ஆன்டி பாண்டிங் எத்தனை 2 4 ஓகேவா ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 1/2 இன்ட்டு ஸோ இஸ் ஈக்குவல் டு 1 ஓகேவா ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் பாண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யார் இந்த போரான் இருக்கார் இல்லையா இவர் வந்து சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது போரானுக்கு இடையில் நெக்ஸ்ட் லித்தியம் 2 பார்ப்போம் லித்தியம் 2யும் பார்த்துருவோம் ஹைட்ரஜன் ஹீலியம் லித்தியம் 3 ஓகேவா ஸோ லித்தியம் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 3 2 லித்தியத்துக்கு இடையில் எப்படி பாண்ட் ஃபார்மேஷன் ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படி பார்த்தீங்கன்னா 1s2 2s1 இல்லையா அப்போது இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் எழுதிட்டு இருக்கிறேன் சில பேருக்கு இது எழுத தெரியாது இல்லையா அதனால தான் எழுதிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஆல்ரெடி புரியும் சார் அப்படின்னா ஸ்கிப் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ இது நெக்ஸ்ட்டு லித்தியம் 1s2 இது 2s1 அப்போது லித்தியம் 1s2 இது லித்தியம் 2s1 ஓகேவா இப்போது இதில் பாண்டிங் ஆன்டி பாண்டிங் இருக்காங்க இதில் பாண்டிங் இருக்காங்க ஆன்டி பாண்டிங் கிடையாது லித்தியத்தில் ஓகேவா ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 1/2 இன்ட்டு பாண்டிங் எத்தனை 2 4 மைனஸ் ஆன்டி பாண்டிங் எத்தனை 2 தான் இருக்காங்க ஸோ 2 இஸ் ஈக்குவல் டு ஸோ 1/2 இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு 1 அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காங்க லித்தியத்துலேயும் சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா இதுவும் இந்த மாலிகுலர் இல்லைன்னு சொல்ல முடியாது இதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ இவங்களும் இருப்பாங்க இவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ போரான் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது பெரிலியம் 2+ இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது லித்தியம் 2 இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்போ பெரிலியம் 2 தான் வாய்ப்பு அதிகம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏன்னா எதையும் நம்ம எழுதி பார்த்து புரிஞ்சுப்போம் ஓகேவா ஸோ இவங்களுக்கு நம்ம மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி எழுதுவோம் பெரிலியம் 2 இருக்கார் இல்லையா அவருக்கு நம்ம மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி ஹைட்ரஜன் ஹீலியம் லித்தியம் பெரிலியம் ஓகேவா 4 அப்போது பெரிலியம் பார்த்தீங்கன்னா 1s2 2s2 இவருக்கு நம்ம பாண்ட் ஆர்டர் எழுதுவோம் மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி எழுதுவோம் சாரி எம்ஓ எழுதுவோம் ஓகேவா ஸோ 1s2 2s2 இது 1s2 இது 2s2 பெரிலியம் இவர் ஒரு பெரிலியம் ஸோ இது பாண்டிங் ஆன்டி பாண்டிங் புரியுதுங்களா இப்போது இவங்களுக்கு நம்ம பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிப்போம் 1/2 பாண்ட் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்காங்க பாண்டிங் 2 4 ஆன்டி பாண்டிங் 2 4 ஸோ 1/2 இன்ட்டு 0 இஸ் ஈக்குவல் டு 0 அப்போது பெரிலியம் 2 இருக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது ஏன்னா பாண்ட் ஆர்டர் 0வாக இருக்குது பாண்ட் ஆர்டர் 0 வந்துச்சு அப்படின்னா அந்த மாலிகுல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது புரியுதுங்களா
அந்த மாலிகுல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போது இதுதான் அதுக்கான கரெக்டான ஆன்சர். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்பீஷஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அண்டர் நார்மல் கண்டிஷன்? நார்மல் கண்டிஷனில் இந்த மாலிகுல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்றது நம்ம இந்த MO மூலிமா பாண்ட் ஆர்டர் மூலிமா ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ 15 கொஷின்ஸ் தான் பார்க்குறோம். இன்னும் நீங்கள் கேட்டிங்கன்னா எந்த சாப்டர்லேருந்து எந்த டாப்பிக்லேருந்து நம்ம பார்க்கலான்றது இன்னும் கூட டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா யாருமே கேட்க மாட்டீங்க, வீடியோஸே பார்க்குறதில்ல பல பேர். ஏன்னா ரொம்ப அட்வான்ஸாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல, அல்லது உங்களுக்கு புரியலையானு எனக்கு தெரியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நடத்திட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டாலும் சரி அந்த டாப்பிக்லேருந்து எடுக்கிறேன். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறதா என்னால் எடுக்க முடியும். யாராவது ஒருத்தங்க மட்டும் ஒரு டாபிக் கேட்குறீங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா ரேராக கேட்குறீங்க. அது அந்தளவுக்கு யாரும் விரும்பி கேட்குறதும் கிடையாது டாபிக். ஸோ இன்னும் கொஞ்சம் புரியாத ஒரு டாப்பிக்காக இருக்குது, அல்லது படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சாப்டரோ அல்லது அந்த மாதிரி டாப்பிக்கோ கேளுங்க. கண்டிப்பாக அதுலேருந்து MCQs பார்க்கலாம். அல்லது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதோட நான் இந்த வீடியோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா மறக்காம இந்த கெமிஸ்ட்ரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நல்ல ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.